கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த ஜனவரி மாதம் நீங்கள் மேன்மையான காரியங்களை பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதெல்லாம் செய்து முடிப்பார், நிச்சயமாய் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளிலும் உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த நாளின் ஜீவாத்தைக்கான வசனம் சங்கீதம் 24:2. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஸ்தாபிக்கிற ஒரு ஆண்டவர். அஸ்திபாரம் போடுகிறார், ஸ்தாபிக்கிறார். அஸ்திபாரத்துக்கு மேலே கட்டப்படுதல் ஒரு அனுபவம். ஸ்தாபித்தல் என்றால் ஒரு காரியத்தை நிறுவுதல், ஆரம்பித்தல். ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபித்து நடத்துவது, ஸ்தாபித்தல். நம் ஆண்டவர் ஸ்தாபித்து வைக்கிறவர். சிலர் சொல்லுவாங்க, இதை ஸ்தாபித்தவர் யார், ஸ்தாபகர் யார், தொடங்கினவர் யார்னு சொல்லுவாங்க. ஸ்தாபகர். அதே போல ஆண்டவர் ஸ்தாபிப்பு. அந்த உலகத்தை அவர் ஆரம்பித்தார், இந்த உலகத்தை உண்டாக்கினார், இந்த பூமியில எல்லாவற்றையும் உருவாக்கினார், செயல்பட வைத்தார். உங்கள் வாழ்க்கையில சில நேரத்தில் எதையுமே ஸ்தாபிக்க முடியாமல் இருக்கிறீங்களா? ஒண்ணுமே ஸ்தாபிக்க முடியல, ஒண்ணுமே சாதிக்க முடியலையா? எதையுமே தொடங்க முடியல. அப்படித்தானே? ஒரு வேலையை, ஒரு தொழில், வியாபாரம், ஏதோ ஒன்று நீங்கள் நிறைய பிளான் வச்சுருக்கீங்க, ஆனால் அதை ஆரம்பிக்க முடியலைல்ல. ஒரு தடுமாற்றம் இருக்குல்ல, ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறீங்கல்ல. ஆண்டவர் அதை மாற்றி அமைப்பார். கண்டிப்பாக அதை மாற்றுவதற்கு தேவனால் முடியும், தேவனால் முடியும். நோவாவுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் ஒரு பேழையை கட்டுவதற்கு ஆலோசனை கொடுத்து அந்த பேழையை கட்டும்படிக்கு கிருபை பாராட்டினார். ஒரு பேழையை நோவா ஸ்தாபித்தார், அழகாய் கட்டி முடித்தார். பாருங்க, இன்னும் நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை மோசே அழகாய் ஸ்தாபித்தார். ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார், அதன்படி அவர் செய்து முடித்தார். எருசலேம் ஆலயத்தை பாருங்க, சாலமன் ராஜா எருசலேம் ஆலயத்தை கட்டினார், அதை ஸ்தாபித்தார், நிறுவினார். அவர்தான் முதலாவது எருசலேம் ஆலயத்தை கட்டின ஒரு மனிதர். அதே போல அவங்களை கொண்டெல்லாம் செய்த ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். ஏதோ ஒன்று நீங்க ஸ்தாபிக்கணும்னு விரும்புறீங்க, அது உங்களால நடக்கல, முயற்சி எல்லாம் தோல்வியா இருக்குது. ஆனால் இனி கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். நீங்கள் ஸ்தாபிப்பதற்கான அத்தனை வழிகளை கர்த்தர் திறப்பார். ஒரு ஆரம்பத்தை நீங்க பார்க்க போறீங்க, ஒரு மேன்மையை நீங்க பார்க்க போறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. ஸ்தாபிக்கிற தெய்வமே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதையும் ஸ்தாபிக்க முடியாம, எதையும் ஆரம்பிக்க முடியாம, எதையும் தொடங்க முடியாம, எதையும் நிறுவ முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தா இந்த தடைகளை மாற்றி நீங்க ஸ்தாபிக்கிறவரா இருக்கிறதுனால ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு வாசலை நம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்து கொடுங்க. உடனே அந்த காரியத்தின் அனுகூலங்கள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். தடையெல்லாம் விலகட்டும். இப்பொழுது நோயாளிகளை தொட்டு சுகமாக்கும்படிக்கு நம்முடைய ஊழியக்கார மனதார ஜெபிக்கிறேன். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. நிரந்தர மேன்மைகள் இல்லாதவர்களுக்கு நிரந்தர மேன்மையை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கட்டும். இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.